கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் எப்படிப்பட்ட நிலம் என்ற தலைப்புகளை தியானித்து வருகிறோம். இன்றைய நாள் நாங்கள் தியானிக்க போகிற பகுதி சோம்பேறியின் நிலம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 30-31 வசனம் சொல்லுது, சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளு காடாயிருந்தது. நிலத்தில் முகத்தை காஞ்சரி செடி மூடினது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. பிரியமானவர்களே, சோம்பேறியினுடைய நிலம் அங்கே எப்படி கிடக்கிறதாம்? அது பயன்படுத்தப்படாததால், அது பயன்படுத்தப்படாததாக, அது பிரயோஜனமற்றதாக காணப்படுகிறது. அங்கே என்ன நடக்குது? காஞ்சரி செடியும் முட்செடிகளும் அங்கே மதில் உடைந்து தூள் கல் எல்லாம் அப்படியே கிடக்கிறதை பார்க்கிறோம். துப்புரவு பண்ணப்பட முடியாத காடு உறைந்து போய் நிற்கிற ஒரு இடமாக தான் சோம்பேறியினுடைய இடம் காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சோம்பேறிய நிலத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய நிலம் எப்பொழுதுமே நாம் சுறுசுறுப்பானவர்களாய் சோம்பேறித்தனமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 21 அதிகாரத்திலேயே 21 அதிகாரம் 25 வசனம் எங்களுக்கு இன்னும் ஒரு காரணம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். பாருங்க, சோம்பேறிகள் எப்பொழுது வேலை செய்ய அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் கையை வைத்து சும்மா இருப்பார்கள். அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவார்கள். சோம்பேறிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கதைப்பார்கள், அதிகமாய் சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் வேலை செய்ய பிரயாசப்பட எந்த விதமான விருப்பம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதிகமாய் பேசுவார்கள். ஆனால் அவருடைய கை வேலை செய்யறதுக்கு விரும்பாது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மத்திய 25 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு 25 அதிகாரம் 26 அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவன் சோம்பேறியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அறிந்தாயே. அப்படியான நீ என் பணத்தை காசுக்கார வசதியில் போட்டு வைக்க வேண்டியா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடைய வாங்கிக் கொள்வேன் என்றான். பாருங்க, ஆண்டவராய் சொன்ன உவமை. அதாவது அவனுடைய திறமைக்கு ஏற்பதான் நாங்கள் தாளந்து வழங்கப்படுகிறது. அவன் ஒரு சோம்பேறியானவன் என்று இருந்தும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுக்கிறார். ஆனா அவனும் அந்த தாளந்தை பயன்படுத்தப்படாத ஒரு மனுஷனாக, அதை புதைத்து வைத்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான திறமைகள், ஆற்றல்கள், தாளந்துகள், வரங்கள், வல்லமை, அபிஷேகங்கள் எல்லாமே அது பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்படாத இடம் அங்கே பாழடையும். பயன்படுத்தாத இடம் முட்செடி நிறைந்ததாய் மாறும். அங்கே பார்த்தீங்கன்னா கற்கள் நிறைந்ததாய் மாறும். ஆண்டவர் சொல்கிறார், கற்கள் எடுக்கப்பட்ட, முள்கள் எடுக்கப்பட்ட, பண்படுத்தப்பட்ட நிலமா நம்ம மாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்ம ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. நம்ம பெருவயிற்றை சோம்பேறியாக கிடைத்தா தீவரை போல நம்ம இருக்கக்கூடாதபடிக்கு நம்ம இப்பொழுது சுறுசுறுப்பானவர்களா, உற்சாகத்தோட, பலத்தோட எங்களை நாங்களே சுத்திகரித்து, எங்களை நாங்களே பண்படுத்தி நாங்கள் நல்ல நிலமாக நல்ல விதைக்கப்படுகிற இடமா இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.